அன்வார் ராமபோசா சந்திப்பில் பாலஸ்தீன விவகாரம், வர்த்தக தொடர்புகள் உள்ளிட்ட முக்கிய பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும். தென்னாப்பிரிக்காவுக்கான மலேசிய தூதரகம் தகவல். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வர்த்தக பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை தென்னாப்பிரிக்க அதிபர் மெடமெலா சீரில் ராமபோசாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இப்பேச்சுவார்த்தையில் பாலஸ்தீன விவகாரம், இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக தொடர்புகள் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இடம்பெறவுள்ளன. வரும் நவம்பர் 22ஆம் தேதி துவங்கவுள்ள G20 தலைவர்கள் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள அன்வார் இன்று வியாழக்கிழமை ஜோஹன்னஸ்பர்க் நகருக்கு பயணம் மேற்கொள்கிறார். அவருடன் மலேசிய பேராளர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொள்ளவிருக்கின்றனர். இதனிடையே நாளை தென்னாப்பிரிக்க அதிபர் உடனான சந்திப்பின் போது காசாவில் நடக்கும் வன்முறைகள் நிறுத்த வேண்டும் என்ற மலேசியாவின் உறுதியான நிலைப்பாட்டை அன்வார் வெளிப்படுத்துவார் என தென்னாப்பிரிக்காவிற்கான மலேசிய தூதர் டத்தோ யுபாஸ்லான் யூசுப் தெரிவித்துள்ளார். மலேசியா நீண்ட காலமாக இனவெறி தொடர்பான அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் நிலையில் இப்போது காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களின் உரிமைக்காக மலேசியாவும் தென்னாப்பிரிக்காவும் இணைந்து குரல் கொடுக்க உள்ளன. இந்த ஒரே மனநிலைதான் இரு நாடுகளின் உறவை இன்னும் வலுப்படுத்துகிறது என்று டத்தோ யுபாஸ்லான் யூசுப் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவில் குறிப்பாக கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு துறையிலுள்ள புதிய வாய்ப்புகள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கலந்தாலோசிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.